ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலம் நம்பிக்கை, பரிசுத்தம், ஜெப ஜீவியம், கல்வாரி தியானத்தினாலே உயிர்ப்பிக்கப்படும் காலம், வசந்த காலம். நம் வாழ்க்கையில நம்பிக்கையும் பரிசுத்தத்தையும் ஜெப ஜீவியத்தையும் கல்வாரி தியானத்தின் மூலமாகவே குளிர்விட பண்ணுகிற தேவன் நம் தேவன். இந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்ளுவோமாக. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறான். நான் இந்த நாட்கள் நமது அக்கிரமங்களுக்காக, பாவ பழக்க வழக்கங்களுக்காக உண்மையாக மனஸ்தாபம் கொள்ளுகிற நாட்களாக இருப்பதாக. இந்த நாட்களை நாம் நினைவு கூறும் பொழுது தலைமுறை தலைமுறையாகவும் சென்ற வருஷங்களை நீ எண்ணிப்பார், சிந்தித்துப்பார், கவனித்துப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்கள் நாம் சடங்காச்சாரமான நாட்களாக அல்ல, அனுசரிப்பதற்கு அல்ல. கண்ணீரால் கர்த்தருடைய பாதங்களை நாம் இந்நாட்களில் கழுவுவோமாக, ஆத்துமாதாயம் செய்வோமாக. கர்த்தரை அதிகமாய் நேசிக்க ஒப்பு கொடுங்கள். இந்த நாட்களை ஒட்டி பல பாரம்பரியங்கள் வந்து விடுகின்றன. ஒவ்வொரு வருடத்திலும் குருத்தோலை ஞாயிறு, சிலுவைத்த தியானங்கள் செய்வது உண்டு. சிலுவை அடையாளம் அனைத்துமே அவள் சிலுவையை வெளிப்பிரகாரமாக சடங்காச்சாரமாக தரித்து கொண்டு தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவது உண்டு. இன்னும் பெரிய வெள்ளி என்று சொல்லி அவர் பாடுபட்ட 40 நாட்களை அனுசரித்த பிறகு அது முடிவரும் வேளையில பொதுவாக சிலுவையிலே கிறிஸ்து பொழிந்த 7 வார்த்தைகளை பல்வேறு கருத்துக்கள்ல பிரசங்கிப்பார்கள். அநேகருக்கு இது புறம்பான துக்க அனுசரிப்பாகவே காணப்படுகிறது. வெளியுந்த வஸ்திரங்களை அணிய மாட்டார்கள், ஆபரணங்களை அணிய மாட்டார்கள், வெளியரங்கமாக வாசனை திரவியங்களை அவர்கள் பூசிக்கொள்வதில்லை. அந்த நாட்களில் சுய வெறுப்பின் நாட்களாக, தங்கள் சரீரத்தை ஒடுக்குகிற நாட்களாக மட்டும், அந்த நாட்களில் மட்டும் கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானித்து அவர்கள் அவரை கிட்டி சேரும் நாட்களாக அனுசரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பரிசேயர் கொலை செய்ய வகை தேடின நாட்களில் இருந்து 40 நாட்கள் நம்முடைய முன்னோர்களும் கூட இயேசுவின் பாடுகள், கல்வாரி மரணம் இவைகளை தியானிக்கும்படி ஒதுக்கினார்கள். நம்முடைய நீதி பரிசேய நீதியிலும் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போன போது அநேக ஸ்திரீகள் அவரை பின்பற்றி புலம்பி அழுது கொண்டு வந்தார்கள். நாம் இந்த நாட்கள்ல புறம்பான துக்க அனுசரிப்பை விட இந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படுகிறவர்கள் உண்டு என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்போமாக. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போன போது அநேக ஸ்திரீகள் அவரை பின்பற்றி புலம்பி அழுது கொண்டு வந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவினிடமிருந்து அற்புதங்களை பெற்றவர்கள் தான். பிசாசின் வல்லமையிலிருந்தும் நோயின் கொடுமையிலிருந்தும் விடுதலையானவர்கள் ஆவர். அவர்கள் தங்கள் அன்பை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். சிலுவை தியானிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சீர்கேடுகளை அகற்றி தங்களை சீர்படுத்த வேண்டும். பரிசுத்தமாக வாழ தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக நான் ஜீவிக்க போகிறேன், ஊழியம் செய்ய வேண்டும், நான் பாடுபடவும் கூட, நன்மை செய்து பாடுபடுவது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று தங்களை ஒப்பு கொடுக்கவும் வேண்டும். ஆதலால் அவர் அந்த ஸ்திரீகளை பார்த்து அப்படி சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையின் சீர்கேடுகளை சீர்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளுக்காய் அழுது ஜெபியுங்கள், பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, சிரேனா ஊரானாகிய சீமோன் அவருடைய பாடுகளுக்கு பங்காளியாகும்படியாக ஸ்லாக்கியத்தை பெற்றான். சிலுவை சுமந்ததனால் ஒரு சில நிமிட நேரங்களாவது நம் ஆண்டவருக்கு சற்று இளைப்பாறுதல் கிடைத்தது. மூன்றாவது காரியம், அவன் சிலுவை சுமக்கும்படி அவன் பலவந்தம் பண்ணப்பட்டான்.
ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அதிகமான பாக்கியத்தை பெறுவீர்கள். அவன் சுமப்பதற்கு உரிய அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றான். நீங்களும் அவருடைய சிலுவையை சகித்து கொள்ளுவதற்கு, சுமப்பதற்கு, அல்லது மனப்பூர்வமாய் அவரை சிநேகித்து அவரோடு கூட பாடுகளை சகித்து கொண்டு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியாக வேண்டும் என்று, பாடுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அதனால உங்களுக்கு அதிக பாக்கியம் உண்டு என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஆதி கிறிஸ்தவர்கள் 40 நாட்களுக்குள்ளே 40 மணி நேரத்தை அவங்க விசேஷமாக்கினார்கள். இயேசு தம் சீஷர்களோடு கெத்சமனே தோட்டத்துக்குள்ளாக சென்றிருந்து அவரை அடக்க செய்யும் ஜெபம் நேரம் வரையிலும், அடக்க செய்ய போகும் நேரம் வரையிலும் மொத்தம் 40 மணி நேரங்கள் என்று கணக்கிட்டு அதை புலம்பலி நேரமாக கடைபிடித்தார்கள். அடுத்த காரியம், என் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், இனி அவரை பிரியப்படுத்தி சந்தோஷப்படுவேன் என்று நீங்கள் தீர்மானிப்பது மிக மிக அவசியம். மேலும் இந்த சிலுவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசிக்க வனாந்தரத்திற்கு சென்ற அந்த சம்பவத்தை நாம் மத்தேயு 4வது அதிகாரத்துல காண்கிறோம், லூக்காவில காண்கிறோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பாடுபட்ட பின்பு 40 நாட்கள். அப்போஸ்தலர் 1 நாம் வாசிக்கிறோம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த 40 நாட்கள் வெற்றியின் நாட்கள். வெற்றியின் நாட்கள். பாடுபட்ட பின்பும் அவர் 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்பும், உயிர்த்தெழுதலும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசிக்கொண்டே இருந்தார். அநேக திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி, தெளிவாய் சொல்லி சொல்லி தான் உயிரோடு எழுந்ததை அவர் காண்பிக்கிறார், சொல்லுகிறார். அந்த 40 நாட்களும் வெற்றியின் நாட்கள். தேவ பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுக்கிற நாட்கள் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் ஒரு சிறு கதையை உங்களுக்காக சொல்லி, சீஷத்துவம் என்றால் என்ன? ஒரு தரிசனத்துல ஒரு பக்தன் ஒரு பெரிய அறையை நோக்கி சென்றான். அந்த அறைக்குள்ளே பெரிய சிறிய துமான நிறைய சிலுவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு தேவ தூதன் வரவேற்று அவனுடைய முதுகில மரத்திலான ஒரு சிலுவையை வைத்தான். அவனுடைய கண்கள் மெதுவாக அறைக்குள் இருந்த மற்ற சிலுவைகளை நோட்டமிட்டன. அங்கே ரோஜா மலர்களினால் செய்யப்பட்ட சிலுவையை, ரோஜா செடி, ரோஜா மலர்களால் செய்யப்பட்ட சிலுவையை கண்டது. அவன் தேவதூதனை பார்த்து, ஐயா, எனக்கு ரோஜா மலர்கள் நிறைந்த இந்த சிலுவையை தாருங்கள் என்றான். சரி என்று தேவதூதன் அந்த மர சிலுவையை அவன் முதுகில் இருந்து எடுத்துவிட்டு ரோஜா மலர் சிலுவையை வைத்தானாம். ஆனால் கொஞ்ச தூரத்திற்குள் அந்த சிலுவையில் உள்ள ரோஜா மலர்கள் எல்லாம் வாடி வதங்கி கொட்டி போனது. ரோஜாவின் முட்கள் அவனுடைய முதுகெல்லாம் குத்தி கிழித்து புண்ணாகிவிட்டது. துயரத்தோடு அவன் திரும்பி வந்தான். ஐயா, மறுபடியுமாய் எனக்கு இந்த ரத்தம் அழிகிற இந்த முதுகோடு கூட நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த அறைக்குள்ளே தங்க நிறமான பெரிய சிலுவை இருக்கிறதே, அதை கொடுங்கள் என்றான். தங்க சிலுவையின் சுமையோ இன்னும் தாங்க முடியாததா இருந்தது. கொஞ்ச தூரம் கூட நடப்பதற்குள்ளாக ஆழமான சகதிக்குள்ளே அவனுடைய கால் அப்படியே புதையுண்டு போனது. சிலுவையின் பாரம் அவனை அழுத்தியது. அதை தாண்டி அவனால்
முன்னேறி செல்ல முடியவே இல்லை. ஐயா, பொற்சிலுவை மிகவும் மதிப்புள்ளது. அதை சுமந்து மக்களுடைய மதிப்பு பாராட்டை பெறலாம் என்று நான் எண்ணினேன். அந்தோ அந்த பாரத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. ஆகவே தயவு செய்து பழைய மர சிலுவையையே எனக்கு கொடுத்து விடுங்கள் என்றான். இதிலிருந்து, இந்த சிறு கதையிலிருந்து என்ன புரிகிறது? சிலர் அழகை நாடுகிறார்கள், சிலர் பொன் வெள்ளியை நாடுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார் கலாத்திய நிருபத்துல, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த காரியங்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் விரும்புகிறோம், சிலுவையின் மேன்மை என்ன என்று சொல்லி நாம் உணர்கிறோமா? பவுலாதான் கலாத்திய நிருபத்துல, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது. உலக ஜனங்களின் மேன்மை, அழகு, அந்தஸ்து, பணம், அறிவு, பலன், படிப்பு, செல்வாக்கு, பெயர்ப்புகள் போன்றவையே அவர்கள் நாடுகின்றனர். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கிறார்கள். இவைகள் ஒளியும். ஆனா மகா அலெக்சாண்டரை பாருங்கள், தன்னுடைய மரண நேரத்தில் 2 கைகளையும் விரித்து பிரேத பெட்டிக்கு வெளியே நீட்டி வைக்கும்படிக்கு சொன்னாராம். ஏனென்றால், நான் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போகவில்லை என்று சொல்லி. அதான் மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது. ஒன்றையும் நாம் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போவதும் இல்லை. சிலுவை ஒரு கொலை கருவி, ஒரு சித்திரவதை மரணம். ஆனால் நமக்கோ சிலுவையானது ஒரு புனித சின்னமாய் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் பட்டு அது புனிதமானது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு காலத்திலே சிலுவையின் பகைஞனாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கிறிஸ்து ஒரு காலத்திலே பேசினார். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையின் மேன்மையை உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல சிலுவையில தெய்வீகத்தின் பரிபூரணம் விளங்குகிறது. மனதுருக்கம், அன்பு, காருண்யம், தயவு, மன்னிக்கிற சுவாபம் போன்ற இனிய சுவாபங்களை நம்ம சிந்திக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் பரிபூரணம், தெய்வீகத்தின் பரிபூரணம் இருந்தபடினாலே தான் பிதாவை இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உட்படுத்தினவர்களுக்கும் அவர் மன்னிப்பை வழங்கினார். பாடுகளுக்கு அவரை உட்படுத்தினார்கள். மரக்கட்டையை உதாரணமாக, அதை தேய்க்க தேய்க்க கசப்பு தான் வரும். ஆனால் சந்தனக்கட்டையை தேய்த்து பார்க்கும் பொழுது, உரசி பார்க்கும் பொழுது, சிலுவையின் இயேசுவிடம் இருந்து நறுமணமான தெய்வீக சுவாபம் வெளியானது. ரோம நூற்றுக்கு அதிபதி மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். ஒரு முறை ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் நிக்கோலாய் என்பவர் கடவுள் இல்லை என்றார். பில்லி கிரஹாம் சொன்னார், நீ ஒரு மண் புழு. அமாவாசை இரவில மேற் அடியிலிருந்து நீ உன் தலையை தூக்கி பார்க்கும் பொழுது உலகத்துல மனிதனே இல்லை என்று சொன்னதை போல் இருக்கிறது. சிலுவையில் தேவன் மனிதனானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க, நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க நம் தேவன் மனிதனானார். தெய்வீக குணங்கிறது ஒரு மேன்மை. 2வதாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு மேன்மை என பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை கொடுக்கும்படிக்கு நமக்காக இரத்தத்தை, முழு இரத்தத்தையும் ஒரு சொட்டு இல்லாமல் ஊற்றி கொடுத்தார். உலகத்தின் கொடிய விஷம் பாவம், பெரிய கேடுபாடு. பாவம் ஆத்துமாவை சரீரத்தை நரகத்திலே தள்ளக்கூடியது. பாவத்தின் சம்பளமானது மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமே. பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்குமே. ஆதலால் ஆதாம் ஏவாளின் பாவம் தேவனை விட்டு
அவர்களை பிரித்து போட்டுவிட்டது. உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் முடிவில் பாதாளத்திற்குள் தள்ளிவிடும். இந்த குற்ற மனசாட்சியை வாதிக்கச் செய்யும். குற்ற மனசாட்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானமே இருக்காது. பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டு. ஆதலால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி மத்தேயு 1 காண்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 3வது காரியம், நோய்கள் குணமாகின்றன. அவத்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53:9 குறிப்பிடுகிறது. டாக்டர்களால் குணமாக்க முடியாத கொடிய நோய்கள் கூட 39 குணமாக்கும்படிக்கு அவர் அத்தனை தழும்புகளையும் ஏற்றுக்கொண்டார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார், வாக்களிக்கிறார். அடுத்ததாக அவர் ஒப்புரவாகுதலை, பிதாவோடு ஒப்புரவாகுதலை குறித்து பேசுகிறார். அவர் சிந்தின ரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும், ஒப்புரவாகுதலை உண்டாக்கும் என்று சொல்லி கொலோசியர் 1:20 படிக்கிறோம். 1:10 கொலோசியர் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் காண முடியும். இயேசு பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் பரலோகத்திற்கும் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவாக நின்று தடுப்பு சுவரை தமது இரத்தத்தினாலே தகர்த்து போட்டார். மாம்சமான திரையை கிழிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். மனிதனை கழுவி சுத்திகரித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை அவர் தந்தார். ஆகவே கிருபாசன தண்டை தைரியமாக கிட்டிச் சேருங்கள். இந்த வேளையிலும் கூட இந்த நாட்கள் வசந்த காலம், நம்முடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் நாட்கள். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை எல்லா நாட்களுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், நினைவுபடுத்தி கொண்டு அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பாடுபட்ட தேவன் மாத்திரம் அல்ல, பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய தேவனாகவும் இருக்கிறார். மருத்துவரை விட்டு உயிர்த்தெழுந்தவர் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவராக பாடுபட்ட பின்பும் அவர் காண்பித்து கொண்டே இருந்தார். 40 நாள் அளவும் தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுபோல இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராயிருக்கிறபடினாலே உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்து, உயிருள்ள வசனங்களை கொண்டு கல்வாரி பாடுகளை சிந்திக்க வைத்து அவருடைய சுபாவங்களுக்கு பங்காளிகளாய் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்கு விரும்புகிறார். அந்த தெய்வீக குணங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மேன்மை, அது ஒரு பெரிய மேன்மையான காரியம். நோய்கள் குணமாகிறது. யாராலும் குணமாக்க முடியாத, டாக்டரால் குணமாக்க முடியாத கொடிய நோய்களும் கூட 39 நோய்களையும் கூட அவர் குணமாக்க போகிறார். எத்தனை நோய்கள் கொடியவைகள் உண்டோ உங்களை அவரோடு ஒப்புரவாக்குவார். அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது. அவர் இந்த வேளையிலும் பாவம் என்ற தடுப்பு சுவரை அகற்றி போடும்படியாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார். உங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, அவரோடு தைரியமாய் கிட்டி சேரும்படியாக இப்பொழுதும் இயேசுவை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அழையுங்கள். அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை பெற்றவர்கள், உரிமைகளை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பின் மேன்மையை பெறுகிறவர்களாயிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பாதாளத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து
நீங்க முற்றிலுமாய் நிரந்தரமாக விடுதலையாக்கப்பட்டு விடுகிறீர்கள். ஆதலால் அவர் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் பரிசுத்த அந்த புண்ணியரின் வல்லமையை நினைத்து இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்கள். அன்புள்ள இயேசுவே, இப்பொழுதும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிப்பீராக, கழுவுவீராக. அப்பா, உம்மோடு ஆண்டவரை இப்பொழுதும் உம்மை குறித்து தியானிக்கிற வேளையில அப்பா பல காரியங்களை நீர் அவர்களோடு பேசினீர் ஆண்டவரே. எந்த வேளையிலும் கூட ஒவ்வொருவரும் இனி உம்மை சந்தோஷப்படுத்துவார்களாக, உம்மை துக்கப்படுத்தாமல் இருப்பார்களாக. பாவம் அக்கிரம சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க வல்லவர் அப்பா. யாரும் சிக்கி தவிக்க கூடாது. எழும்ப முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த பாவ சேற்றிலிருந்து, குழியிலிருந்து தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுப்பீராக. இனி அவர்கள் உம்மை பிரியப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு சந்தோஷம், பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம், அந்த தடுப்பு சுவர் நீங்கி அவர்களை உம்மையும் இணைத்து அப்பா பாவங்களை மன்னிக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. அவர்களுக்குள்ளே நல்ல தீமையை வெறுக்கிற அந்த குணத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி. உம்முடைய சுவாபங்களுக்கு பங்காளிகளாய் மாற்றி விட்டதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கி விட்டதற்காக நன்றி அப்பா. இனி அவர்கள் சந்தோஷமாய் இருக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீ தொட்டதற்காய், விடுதலையாக்கினதற்காய், பாவங்களை மன்னித்ததற்காய், நோய்கள் அனைத்தையும், கொடிய நோய்களை எல்லாம் குணமாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.